குழந்த மாதிரி நம்ம நிறைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கோம்ல, அஸ்ல டைலாக் படிச்சுக்கிட்டு இருப்போம். உட்கார வச்சுருவார். அங்கே லைட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஏஜ் பர்சன் இருப்பாங்க, வளர்ந்து ஒரு டயத்தில் இருப்பாங்களே, பழகிருப்பாங்களே, அவர் லைட் மேனாக இருப்பார். டக்குனு ஒரு கல் எடுப்பார் சார். கல் எடுத்துட்டு பார்த்துட்டு டப்புன்னு எறிவார். கரெக்டாக பட்டாசு கரெக்டாக அடிப்பார். டப்புன்னு அடிச்சுட்டு அப்புறம் இல்லை அந்த டைலாக் அங்கே சரியாக வராது நம்மகிட்ட. அவன் தேடுவான் யாரை கல் எறிஞ்சுட்டு. இவர் இல்லை அந்த இடத்துல சரியாக வராது, கொஞ்சம் பார்த்துங்க சீரியஸாக பேசியிருப்பார். நம்மளும் சரி தெரிஞ்சு வச்சு நம்மளும் இல்லை சார் பேசிடுவான். அவன் பார்த்துட்டு திருப்பி ரைட்டு ரெடி பண்ணியிருப்பாப்புல. திரும்ப கல் எடுப்பார். திரும்ப டப் எரிஞ்சிடுவார். பார்க்குறதுக்குள்ள என்ன வேறு சார் டேரக்டர் வச்சுருக்கா இங்கே கோவம் பேசியிருப்பார். நமக்கு சிரிப்பு வரும், நம்ம சிரிப்பு அடைக்கணும். அவன் டேய் யாரா அப்படின்னு அங்கே கற்றுக்கிருப்பான். அவன் யார்டான்னு கேட்பான். அதில் திருப்பி கொஞ்சம் இதாகி திருப்பி அடுத்த வேலையை பார்க்கும்போது திருப்பி விடுவார். திருப்பி டப்புன்னு போடுவார். யாரா அப்படின்னா என்னப்பா சத்தம். இந்த மாதிரி சார் ஒரு ஹீரோ நான் பண்ணும்போது வல்லரசு சார். எத்தனை படம் 125 படத்துக்கு மேலே போயிடுச்சு. 125 படத்துக்கு மேலே பண்ணி இன்றைக்கி மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு ரஜினிக்கு அடுத்து இருக்க ஒரு ஹீரோ. இமேஜாவது அது இல்லை, இயல்பு சொன்னார்ல, அந்த இயல்பு தான் விஜயங்க சார். எங்கேயுமே நடிக்க முடியாது. அரசியல்வாதியாக ஆனதுக்கப்புறம் அங்கே நடிக்க ஆரம்பிச்சுக்கணும். அந்த இயல்பை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். இவர் அங்கே இயல்பையும் அந்த இதையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாருன்னா அந்த சிஎம் அவர் தான். அந்த இயல்பு தான், அந்த குழந்தைத்தனம் தான். கோவப்படுறது, நகைச்சுவையாக சிரிக்கிறது, அன்பு காட்டுறது, டக்குன்னு அன்பு காட்டுறது. இது அந்த என்ன மனசில் படுத்து அப்படியே அந்த வெளிப்பாடு அப்படி இப்படியே இருக்கும். அது ஒரு நடிகராக இருக்கும்போது வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு அரசியல்வாதினதுக்கப்புறம் அதுக்கான அவர் இல்லாத ஒரே தகுதி அரசியல்வாதியாக வந்ததுக்கப்புறம் நடிக்க தெரில.